بسم الله الرحمن الرحيم. இறைநேசர் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு. இறைநேசர்கள் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்கள். அதிலும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு சொல்லுகிற இறைநேசர்கள் இன்னும் சிறப்பிற்குரியவர்கள். குர்ஆனில் கூறப்பட்ட மனிதர்களில் ஒருவர் ஹஜ்ரத் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் பனி இஸ்ராயீலில் கடைசியாக வந்த மனிதராவார்கள். திருக்குர்ஆனின் அத்தியாயங்களில் ஆல் இம்ரான், இம்ரானின் குடும்பத்தார்கள் என்று ஒரு தனி அத்தியாயமே இருப்பது இவர்களது சிறப்பிற்கு சான்றாகும். அந்த சூராவில் இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன், ஆதமையும் நூஹையும் இப்ராஹீமின் சந்ததியரையும் இம்ரானின் சந்ததியரையும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான் என்று இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் அல்லாஹ் பெருமைப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் முதலில் 2 பெரும் சிறப்பிற்குரிய மனிதர்களை பற்றியும் பின்னர் 2 சிறப்பிற்குரிய குடும்பத்தினரையும் பற்றியும் அல்லாஹ் கூறுகிறார். முதலில் அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை என்ற சிறப்பிற்குரிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். இவர்கள் இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்ட நபி. இறைவன் தான் விரும்பிய வடிவத்தில் இவர்களை படைத்தார். முதல் மனிதர் தாய் தந்தை இன்று பிறந்தவர் என்று பல்வேறு சிறப்பிற்குரியவர்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்ததாக இந்த வசனத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறார். நபிமார்களில் ரசூல்மார்கள் என்ற சிறப்பு அந்தஸ்திற்குரியவர்களில் இவர்கள்தான் முதல் ரசூல் ஆவார்கள். வெள்ள பிரளயத்தில் இவ்வுலகம் முழுவதும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு 2ஆம் ஆதம் என்ற அந்தஸ்தில் நமது தந்தையாக பாவிக்கப்படுபவர்கள் இவர்கள். இவ்வாறு மேற்படி ஆயத்தில் முதலில் சிறப்பிற்குரிய 2 நபிமார்களை பற்றி கூறிய அல்லாஹ் அதன் தொடரில் சிறப்பான 2 குடும்பத்தாரை பற்றி குறிப்பிடுகிறார். முதலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம். அவர்களது மனைவியர் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பிள்ளைகளாகிய நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த குடும்பம் தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற குடும்பம். இக்குடும்பத்தினரின் செயல்பாடுகளையே ஹஜ்ஜின் செயல்பாடுகளாக நாம் அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையின் அத்தஹியாத்களிலும் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று இவர்களை ஒப்பு கூறி ஸலவாத்து சொல்வது இக்குடும்பத்தினரின் சிறப்பு நம்மிடையே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளக்குகிறது. கியாமத் வரை நமது தொழுகைகளில் இந்த குடும்பத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கும். இந்த வரிசையில் தான் நமக்கு இம்ரான் குடும்பத்தார்களின் சிறப்பும் எடுத்தோதப்படுகிறது. பொதுவாகவே குடும்பம் என்பதற்கு அரபியில் அஹ்ல் என்று கூறுவார். ஆனால் அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் நெருக்கத்திற்கும் நேசத்திற்கும் உரிய குடும்பம் என்பதால் ஆல் என்ற உயரிய வார்த்தையில் இது குறிக்கப்படுகிறது. மேற்படி வசனத்தில் அகிலத்தார்கள் அனைவரையும் விட இந்த குடும்பத்தாரை தேர்ந்தெடுத்தான் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அன்றைய நாளில் அகிலம் அனைத்திலும் வாழ்ந்த அனைத்து குடும்பங்களையும் விட இவர்களே சிறந்தவர்களாக இருந்தார்கள். வரலாற்றில் 2 இம்ரான்களை பிரபலமாக அறியப்பட்டவர்கள். ஒருவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தந்தை. இவர்கள்தான் நபிமொழிகளில் இப்போது இம்ரானின் மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தாலும் அவர் நபியாகிய என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிற இம்ரான் ஆவார். மற்றொருவர் இங்கே குர்ஆனில் கூறப்படுபவர். இவர்கள்தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தந்தையும் ஆவார்கள். இந்த 2 இம்ரான்களுக்கும் மத்தியில் கிட்டத்தட்ட
1800 வருடங்கள் இடைவெளி உண்டு. அவர் பனு இஸ்ரவேலர்களின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர், இவர் பனு இஸ்ரவேலர்களின் கடைசி காலத்தில் வாழ்ந்தவர். இந்த இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பெயரிலேயே தனி அத்தியாயம் இருந்தது போக இவர்களை பற்றி திருக்குர்ஆனில் அவர் தம் குடும்பத்தாரோடு சேர்த்து ஆல் இம்ரான் என்றும் அவரது மனைவியோடு சேர்த்து இம்ரஅத் இம்ரான் என்றும் நினைவூட்டப்படுகிறார். இவர்களது மனைவியின் பெயர் ஹன்னா. ஆரம்பத்தில் நீண்ட காலம் இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. ஹன்னா ஒரு நாள் மர நிழலில் அமர்ந்திருக்கையில் பறவை ஒன்றை பார்த்தார். அப்பறவை தனது குஞ்சுகளுக்கு இரையொட்டி கொண்டிருக்கிறது. இதுபோல் நானும் குழந்தைகளோடு இன்புற்றிருக்க வேண்டுமே என்ற ஆசையில் இறைவனிடம் அந்நேரத்தில் பிரார்த்தித்தார். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அதை பாக்கியம் அளித்தார். இம்ரானின் குடும்பத்தார் என்பது குறிப்பாக 5 குறிக்கிறது. 1 இம்ரான், 2 மனைவி ஹன்னா, 3 மகள் மரியம், 4 மகன் ஹாரூன், 5 இன்னொரு மகள். உலக வாழ்வில் வெற்றியும் அல்லாஹ்வின் பொருத்தமும் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக அவர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் என்ற அடைமொழி சிறந்த நற்சான்றாக இருக்கிறது. சாலிஹான மனைவி, மக்கள், குடும்ப சூழல் அமைவது ஒருவருக்கு உலகிலேயே கிடைக்கக்கூடிய நற்பாக்கியமாகும். அந்த பாக்கியத்தை இம்ரான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவர்களது மகள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களின் மூலம் அல்லாஹ் தனது பேர் அற்புதத்தை உலகில் நிகழ்த்தி காட்டினார். தந்தையின்றி ஒரு குழந்தையை, ஈசா நபியை இவர்கள் மூலமாக பிறக்க வைத்தார். மேலும் இவர்கள் உலகத்தில் வாழ்ந்த 4 சிறந்த பெண்மணிகளில் ஒருவராக மற்றவர் 3 அன்னை கதீஜா, அன்னை ஃபாத்திமா, அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்னை கதீஜா அம்மையார் அவர்களின் இறுதி காலத்தில் அவர்களிடம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் முன்னால் சென்று சொர்க்கத்தில் இருக்கும் எனது மனைவியருக்கு சலாம் கூறும் என்று கூறிய போது அவர்கள், நாம் தானே முதல் மனைவி என்று சற்று திகைத்தார்கள். அப்போது நபி அவர்கள், ஏற்கனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்று விட்டார், மறுமையில் அவரை எனக்கு நிக்காஹ் முடிக்கப்படும், எனவே அவருக்கு சென்று சலாம் கூறும் என்று விளக்கம் அளித்தார்கள். மேலும் இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் இமாம் ஆவார்கள். சிறந்த முறையில் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தவர்கள், ஆன்மீக ஞானத்தில் உன்னதமானவர்கள். ஆன்மீகம் என்றால் என்னவென்பதை இங்கு நாம் சற்று விளங்க வேண்டும். ஆன்மீகம் என்பதின் அரபி வார்த்தை தஷவ்வுஃப் என்பதாகும். இதில் தா என்பது தௌபா என்னும் பாவ மன்னிப்பு தேடுதலையும், ஷா என்பது ஷஃபி என்னும் பாவத்திலிருந்து பரிசுத்தமாவதையும், வாவ் என்பது விலாயத் என்னும் இறைநேசம் பெறுதலையும், ஃபா என்பது ஃபனா என்னும் அல்லாஹ்வின் தன்னை அர்ப்பணிக்கிற தன்மையையும் குறிக்கிறது. ஆன்மீக ஞானம் பெறுவதற்கு இந்த 4ம் ஒருவருக்கு அவசியமாகும். பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு தேடி அதன் மூலம் இறைநேசம் பெற்று இறைவனிடம் தன்னை அர்ப்பணிப்பதற்கே ஆன்மீகம் என்று சொல்லப்படும். இந்த ஆன்மீக ஞானத்தை மக்களுக்கு போதிப்பதில் சிறப்பானவர்களாக திகழ்ந்தார்கள் இம்ரான் ரலியல்லாஹு அவர்கள். மேலும் இவர்களது விசேஷ தன்மைகளில் ஒன்று, தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் மிகவும் பேணுதல் உடையவர்களாக இருந்தார்கள். தொழுகையில் பேணுதல் என்பது என்ன? அல்லாஹ் தன் திருமறையில் قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون, ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்றும். فَوَيْلٌ لِلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ سَاهُونَ الَّذِينَ هُمْ يُرَاءُونَ என்னும் கவனமற்ற தொழுகையாளர்களுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பாராமுகமாகவும் அசலத்தையாகவும் இருப்போர், அவர்களின் பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள் என்றும் கூறுவதை சிந்தித்தாலே தொழுகையில் பேணுதல் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் தனது பொருத்தமான குடும்பத்தாராக நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.